வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. கவி எண் 13. அருவுருவாம் அகத்தனை விளக்கி வாழ்வில் அல்லல் களைந்த அமைதி பெற்று மக்கள் உய்ய கருவிளக்கி மனவளத்தை பெருக்கி காக்கும் கலையதனை கவி மூலம் விரித்துரைத்த திருமூலர், வள்ளுவனார், ராமலிங்கர், திருவருளார், மணிமொழியார், தாயுமானார் பெருநோக்க பயன் விளக்கி உலகம் உய்ய பேரறமாம் அருத்தொண்டில் பங்கு கொள்வோம். விளக்கம்: சுத்தவெளியே அருவமாகவும் உருவமாகவும் அருபாரூபமாகவும் எல்லாவற்றிற்குள்ளும் உள்ளது. சுத்தவெளியில் பேரறிவே அருவமாக, தோற்றப் பொருட்களில் உருவமாக, ஜீவ இனங்களில் மனமாக, மனிதனில் ஆறாவது அறிவாக மலர்ந்துள்ளது. புறப்பொருட்களிலே விரிந்து நிற்கும் பற்றி நிற்கும் மனித மனத்தை அகநோக்கு பயணத்தின் மூலம் உடலுக்குள் உயிர், உயிருக்குள் அறிவு, அந்த அறிவுதான் எல்லாவற்றிலும் எங்கும் நிறைந்து இறைந்து உள்ளது, தனக்கு உள்ளும் புறமாக இருக்கிறது என்ற கருத்தினை விளங்கி கொண்டால் மனித மனம் வளமாக இருக்கும். இயல்பாய் இருக்கும் இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக மாற்றி அமைத்து பயன்படுத்துவதை கலை என்று வார்த்தையால் குறிப்பிடுகின்றோம். அந்த வகையில் மனித மனத்தை வளப்படுத்தும் கலைகளை கவிகள் மூலமாக விரிவாக விளக்கி கூறியுள்ள திருமூலர், திருவள்ளுவர், ராமலிங்க வள்ளல் பெருமான், திருவருளார், மணிமொழியார், தாயுமான சுவாமிகள் ஆகிய பெரியார்களின் மனித மனத்தை வளப்படுத்துகின்ற பெரிய நோக்கத்தின் பயன்களை மனிதர்களின் ஏற்பு திறனுக்கேற்ப விளக்கி கூறி உலகம் உய்வதற்கான பெரிய அருட்தொண்டில் நாமும் பங்கு கொள்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள். வாழ்க வளமுடன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.